குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவிக ஆட்சி அமைந்த பிறகு ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளது. முந்தைய ஆட்சி காலத்தில் விடப்பட்ட டெண்டர்கள் குறித்து துறை வாரியாக விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே முறைகேடு புகார்கள் எழுப்பப்பட்ட சென்னை மாநகராட்சியின் பல்வேறு டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து போக்குவரத்து துறையின் பல்வேறு டெண்டர்களும் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறையில் மேலும் சில டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க 1 முதல் 4 நாள் வரை மட்டுமே குறுகிய கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி இந்த டெண்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து குறுகிய கால ஒப்பந்தங்கள் வெளியிடப்பட்டது குறித்து அதிகாரிகளிடம் அரசு விளக்கம் கேட்டிருந்தது. இந்த சூழலில் மாநிலம் முழுவதும் விடப்பட்ட 50 குறுகிய கால டெண்டர்களை ரத்து செய்து முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை நகராட்சியின் 30 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோத்தகிரி, செங்கம், பெரம்பலூர், திருவள்ளூர், மணப்பாறை, திருவையாறு உள்ளிட்ட நகராட்சிகளில் 20 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதில் கழிவுநீர் வடிகால் பராமரிப்பு, குடிநீர் இணைப்பு பணி, வாரச்சந்தை கடைகள், புதிய போர்வேல் அமைக்கும் பணி உள்ளிட்ட டெண்டர்கள் அடங்கும். இந்த நடவடிக்கை உரிய விதிமுறைகளை பின்பற்றாததால் மேற்கொள்ளப்பட்டது என நகராட்சி நிர்வாகத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இந்த திடீர் நடவடிக்கை ஒப்பந்ததாரர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.